நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த கர்ப்பப்பை கட்டி மற்றும் அந்த ஃபைப்ராய்டு கட்டி இதை உணவு மூலியமாகவே எப்படி குணமாக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கட்டிகளை குணமாக்கக்கூடிய ஆற்றல் மாதுளை பழத்துக்கும் புடலங்காய்க்கும் சிறப்பாக இருக்குது. தினமும் காலையில் 300 கிராம் புடலங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை தோலோடு போட்டு துண்டாக வெட்டி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பருத்தி துணியில் வடிகட்டி அந்த சாறை எடுத்துக்கணும். அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை உப்புத்தூள் போட்டு கலந்து அந்த சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இரவில் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு மாதுளை பழத்தை மேல் தோலோடு வெட்டி துண்டாக போட்டு, அதே போல் எலுமிச்சை பழத்தையும் தோலோடு துண்டாக வெட்டி போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை ஒரு பருத்தி துணியில் வடிகட்டி அந்த சாறை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கு உப்புத்தூள் போட்டு ஒரு ஸ்பூனில் அந்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அப்படியே டம்ளரில் தூக்கி வாயில் ஊற்றி குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிங்கன்னா செரிமானம் சரியாக இருக்காது. இதை இரவில் குடிக்கணும். இரவில் மாதுளை எலுமிச்சப்பழச்சாறு கலந்த அந்த கலவையும், காலையில் புடலங்காய் எலுமிச்சப்பழச்சாறு கலந்த அந்த கலவையும் தொடர்ந்து நீங்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு குணத்தை பெற முடியும். 90 நாட்களில் முழுமையான குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.